விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு திட்டம் தொடர்பாக சில விதிகளிலிருந்து விவசாயிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். எந்தெந்த விதிகள் எல்லாம் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு, முழு விவரம்? வணக்கம். 2025-26 ஆண்டிற்கான பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டில் குறுவை, சம்பா, தானடி பருவத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டதுக்கு நடப்பாண்டு குறுவை சாகுபடியில் இத்திட்டம் காப்பீடு செய்ய விவசாயிகள் பதிவு, அதாவது ஏற்கனவே விவசாயிகளுடைய அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதாக தற்போது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் தேசிய பயிர் காப்பீட்டு வளையத்தின் கீழ் சம்பா நெற்பயிர்கள் காப்பீடு செய்ய 2025 செப்டம்பர் மாதம் வரை கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரை இந்த கால நிர்ணயம் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு வந்தது. எனினும் தொடர் மழை மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர மசோதா உள்ளிட்ட பணிகள் நடைபெற்ற முறையில் சம்பா நெற்பயிர் காப்பீடு காலதாமதமான காரணத்தினாலும் விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வரை கிட்டத்தட்ட 31,33,000, அதாவது 31.33 லட்சம் ஏக்கரில் பரப்பளவில் சம்பா பயிர் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் 7.95 லட்சம் விவசாயிகள் 19.06 லட்சம் ஏக்கரில் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக ஏக்கர், அதாவது காப்பீடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 2024-25 ஆண்டிற்கான இழப்பீட்டு தொகையில் 794 கோடி ரூபாய் ஒப்பளிக்கப்பட்டு, அதே போல 4 லட்சம் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் ரூபாய் 697 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டதாகும். அதே போல மத்திய அரசுடைய பங்கு தொகையாக 67 கோடி ரூபாய் பெறப்பட்டதுடன் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வைக்கப்படும் என தமிழ்நாடு அரசின் சார்பில் தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.